கோவை மாவட்டம் அன்னூர் குமாரபாளையம் பகுதியை சேர்ந்தவர்கள் நாகராஜ், நாகமணி தம்பதி. விவசாயிகளான இவர்களது மூத்த மகன் திருமூர்த்தி தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்திருக்கிறார். இந்த சூழலில் கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூலை 5ஆம் தேதி நடந்த சாலை விபத்தில் உயிரிழந்தார். அப்போது துக்கம் விசாரிப்பதற்காக திருமூர்த்தியின் நண்பர்களான அன்னூர் அம்மணி அருணாநகரில் குடியிருந்த கோகுல கண்ணன், அன்னூர் குமாரபாளையத்தைச் சேர்ந்த சாமிநாதன் என்கிற ராஜராஜசாமி மற்றும் ராசுக்குட்டி என்கிற ராஜேஷ் ஆகியோர் வந்திருக்கிறார்கள். இதில் ராஜராஜசாமி என்பவர் கோவை வடக்கு மாவட்டத்தின் பாஜக மாவட்ட செயலாளராக இருந்துள்ளார். மற்றவர்கள் அந்த கட்சியின் பிரமுகர்கள் என்று சொல்லப்படுகிறது. திருமூர்த்தி 50 லட்சம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் போட்டிருந்தார். அந்த காப்பீட்டு பணத்தை கோகுல கண்ணனும் அவரது நண்பர்களும் வழக்கு நடத்த உதவி செய்து வாங்கித் தருவதாக கூறியிருக்கிறார்கள். இந்த சூழலில் கடந்த மே மாதம் 50 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் பணம் திருமூர்த்தியின் குடும்பத்திற்கு வந்திருக்கிறது. இதை அறிந்து கொண்ட கோகுல கண்ணனும் அவரது நண்பர்களும் கட்சி சார்பில் தங்களுக்கிருந்த செல்வாக்கை பயன்படுத்தியதால் தான் இழப்பீடு பணம் உடனே கிடைத்திருக்கிறது. அதனால் தங்களுக்கு கமிஷனாக 10 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் கொன்று விடுவோம் என மிரட்டி இருக்கிறார்கள். நாங்கள் சொல்லிதான் நீங்கள் வக்கீலாக கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க, அட்வொகேட் வந்திருக்குன்னு சொல்லி பணம் கேட்டு மிரட்டினாங்க. எதுக்குன்னு கேட்டதுக்கு நாங்கள் சொல்லி தானே பண்ணாங்க. இப்போ நாங்கள் பிஜேபி சப்போர்ட் தான் பின்னாடி வச்சோம், எங்கள் பிஜேபி பேர் யூஸ் பண்ணி தான் இது பண்ணோம், அண்ணாமலை தான் இது பண்ணாங்க. அவர் பேர் சொல்லி எங்களுக்கு 10 லட்சம் கேட்டாங்க. நாங்கள் தர முடியும்னு சொன்னோம். தர முடியும்னு சொன்னதுக்கு உங்கள் அண்ணன் போன இடத்துக்கு உங்களை 3 நேரத்தை அனுப்பிச்சிடுவோம், நைட்டாக ஆள் வச்சு தூக்கிடுவோம், கோயம்புத்தூர் அண்ணாமலைக்கு இல்லாத பவர் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. எங்கள் அப்பா அம்மாவுக்கு வயசாயிருச்சு, நானே இப்போ அடிக்கடி வெளியூர் போயிடுவேன், வேலை விஷயம் அங்கே தங்கிடுவேன் அப்படின்னு கேட்டு எனக்கு வேறு வழி தரல. அப்போ ஆனால் எனக்கு பணம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டோம். பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையின் பெயரை சொல்லி மிரட்டி பணத்தை வாங்கி கொண்டதாக கூறப்படுகிறது. சில மாதங்களுக்கு பிறகு தேர்தல் செலவுகளுக்கு பணம் தேவைப்படுவதாக கூறி அந்த கும்பல் மீண்டும் மிரட்டியிருக்கிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த திருமூர்த்தியின் குடும்பத்தினர் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்திருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக திருமூர்த்தியின் சகோதரர் அருணாச்சலம் நடந்த சம்பவங்கள் அனைத்தையும் வீடியோவாக பதிவு செய்து ஃபேஸ்புக்கில் பதிவிட்டிருக்கிறார். அண்ணாமலை மறுபடி கேட்குறாங்க, இப்படி கட்சி நிதிக்காக வேணும், எலெக்ஷன் வருதுன்னு சொல்லி மறுபடி 10 லட்சம் கேட்குறாங்க. இப்போ எங்களுக்கு என்ன பண்ணுறேனே தெரில. இதில் வந்து பார்த்திங்கன்னா பணம் கேட்டவர் இவர் தான், சாமிநாதன் என்கிற ராஜராஜசாமி. இவர் தான் இந்த கோகுல் கண்ணன் சொல்லிட்டு, அண்ணாமலைக்கு நான் ரொம்ப க்ளோஸ், இங்கே வர ஃபோட்டோ எடுத்திருக்கேன். பணம் வந்து இவர் மூலிமா இவர்கிட்ட தான் கொடுக்கணும், இவர் பேர் ராசுக்குட்டி எல்லோ செட், இவர்கிட்ட தான் கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. இந்த வீடியோ தான் நான் கட்டினாங்க. அண்ணாமலைக்கு ரொம்ப க்ளோஸ், இவ்வளோ நான் க்ளோஸ் இருக்கேன், அவர் தான் எங்கிட்ட பணம் கேட்டார், அண்ணாமலை தான் பணம் கேட்டால் எங்களை மிரட்டி தான் வாங்கினாங்க. இப்போ எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா இதுக்கு மேலே நாங்கள் குடும்பத்தையும் பார்க்கணும், என்னையும் பார்க்கணும். இது நீங்கள் யார் பார்க்குறீங்கன்னு தெரியாது. பிஜேபி யார் பார்த்தாலும், அண்ணாமலை அவர்களே பார்த்தாலும் எனக்கு கொஞ்சம் நியாயம் வாங்கி கொடுங்க. இந்த வீடியோ சமூக வலைத்தளத்தில் வேகமாக பரவி அண்ணாமலை கவனத்திற்கும் சென்றுள்ளது. உடனடியாக கோவை அன்னூர் உதவி காவல் ஆய்வாளருக்கு அண்ணாமலை சார்பில் புகார் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மனுவில் அன்னூரைச் சேர்ந்த சாமிநாதன் என்கிற ராஜராஜசாமி, கோகுல கண்ணன், ராசுக்குட்டி ஆகியோர் தான் பணம் கேட்டதாக அருணாச்சலத்தின் தந்தை நாகராஜ் மற்றும் தாய் நாகமணி ஆகியோரை மிரட்டி உள்ளதாக அறிவதாக கூறியுள்ளார். அந்த நிகழ்வுக்கும் தனக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்றும் தன் கவனத்திற்கு வந்த செய்திகள் குறித்து உரிய விசாரணை மேற்கொண்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிவாரணம் கிடைத்திட உதவிடுமாறு கேட்டுக்கொள்வதாக கூறியுள்ளார். அதே சமயம் தனது பெயரை தவறான நோக்கத்துடன் பயன்படுத்தி இருப்பது தெரிய வந்தால் அவர்கள் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்வதாக புகார் மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக ராஜராஜசாமி, கோகுல கண்ணன், ராசுக்குட்டி ஆகிய 3 பேர் மீதும் போலீசார் கொலை மிரட்டல், பணம் பறித்தல் ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்து கைது செய்திருக்கிறார்கள். இதே பாணியில் இந்த கும்பல் வேறு யாரிடமாவது ஏமாற்றி பணம் பறித்திருக்கிறதா என்பது முழுமையான விசாரணைக்கு பிறகே தெரிய வரும்.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.